துபாயில் என்னோட ஃப்ரைடே மினி விளாக் பார்க்கலாமா? ஃப்ரைடே அப்படின்னாலே ஒரு பிஸியான டேவாக தான் போகும். காலையில் பஸ் ஏற்றி பையனை விட்டுட்டு நேராக ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்ச நேரம் மீட்டப் நடக்கும். அப்புறம் ஏதாவது நான்வெஜ் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடைக்கு போனோம் அப்படின்னா ஃபிஷ்ஷு, சிக்கன் அந்த மாதிரி யாருக்கு என்னென்ன நான்வெஜ் தேவையோ எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்ததுமே நெக்ஸ்ட்டு வந்து நான்வெஜ் குக் பண்ணுற ப்ராசஸ் தான். ஹஸ்பண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி போட்டு கொடுன்னு சொல்லியிருந்தாரு. ஒரு 2-3 வாரமாக சுகரை கட் பண்ணதுனால ஒரு 2 கிலோ அளவு குறைஞ்சிட்டாரு. அதே 2 கிலோ குறைஞ்சா நமக்கு நல்லா தான் இருக்கும். அது நடக்க மாட்டேங்குதே. அவருக்கு வந்து சுகர் இப்போல்லாம் கொஞ்சம் போட்டு கொடுக்குறது என்ன, திரும்ப அந்த வெயிட்டை கெயின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு ஃபிஷ் எல்லாமே வாஷ் பண்ணி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு காராமணி, கத்திரிக்காய், கேரட் இதெல்லாம் போட்டு சாம்பார் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். சமையல் எல்லாம் முடிச்சுட்டு பையனை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கியாச்சு. இன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்றதுனால எல்லா ஸ்கூலோட பஸ்ஸும் ஒரே டைமில் வந்து இறங்கும். பார்க்கவே பார்த்திங்கன்னா இந்த இடமே சூப்பராக இருக்கும். அப்படியே பையனை கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு.